ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். அதுவும் 5 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். வெள்ளை ரவை 1 கப் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா வறுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம கடையில் வாங்குகிற ரவை எப்படியோ அதே மாதிரி அப்படியே சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1 கப் எடுத்திருக்கேன். அடுத்து இதில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 சேர்த்துக்கோங்க. அதே போல் கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கலந்துட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே அரைக்கலாம். ஊற வைக்கலாம் தேவையில்லை. அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே தோசை ஊற்றலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. டக்கு டக்குன்னு ஊற்றலாம். காலையில் தோசை தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரே ஏதாவது மாவு இல்லை அப்படின்னா யோசிக்கவே தேவையில்லை. அப்படியே நம்ம ஊற்றி கொடுத்துடலாம். கல் அருமையாக காஞ்சிருச்சு. இப்போ மாவு ஊற்றிடலாம். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. அடுத்து எண்ணெயை உங்களுக்கு தேவைப்படுற எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், உங்களுக்கு எது விருப்பமோ அதையை ஊற்றி நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக தோசை வந்திருக்கு. நல்ல கலரும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக அரிசியில் மாவு அரைச்சி இட்லி தோசைக்கு அரைச்சி வச்ச மாவில் ஊற்றுற மாதிரியே கலரும் அருமையாக வந்திருக்கு. இதுக்கு மேலே வேகிறதுக்கு இன்னும் இல்லை. இதுக்கு உங்களுக்கு தேவைன்னா மேலே வெங்காயம் போட்டுக்கலாம், ஏதோ உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஆனால் எதுவுமே போட தேவையில்லை. அருமையான ஒரு தோசை ரெடி. அருமையாக ஒரு 5 நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் தோசை. அந்த தோசை ரெடி ஆகிற நேரத்துக்குள்ளே ஒரு தேங்காய் சட்னி எடுத்திருக்கேன். பழைய சாம்பார் தான் எடுத்திருக்கேன். நைட்டு வச்ச சாம்பார் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். சூப்பராக ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டக்குன்னு ஏதாவது ஒன்று பசிக்குது அப்படின்னு நினச்சோன்னா கூட சட்டுன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும், அரைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ரவையை கூட ஊற வைக்கணும்னு இல்லை. போட்ட உடனே அரைச்சி தோசை ஊற்றுறது தான். அவ்வளோதான்.